பொறுப்பு துறப்பு. ஹாய் டுடே ரெக்கார்டிங்ல தானே இருக்கு. ரெக்கார்டிங்ல தானே இருக்கு. இருக்குடா, ஆமாடா. ஓ, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது ஸ்கூல் சீரிஸ். உங்க ஸ்கூலில் நடந்த அமானுஷம், லூசுத்தனமான மெமரிஸ், பைத்தியக்கார மாதிரி குதிச்சு கீழே விழுந்து மண்டை சாவற மாதிரி விழுந்து நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கோம் ஸ்கூல்ல. நம்ம அதெல்லாம் பத்தி ஒரு சீரிஸா பேச போறோம். அதாவது எப்படி கிளாசிஃபை பண்ண போறோம்னா, we are going to classify into periods. Treat me like what is, don't get me dirty. Maths, physics, English, chemistry. ஆக்சுவலி சௌரஸுக்குலாம் பெரிய மெமரிஸ் இருக்காது, ஏன்னா அவர் ரொம்ப படிப்பாளி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரேக் பீரியட்ஸ். அம்மா, நீங்க ரொம்ப வந்து குதூகலமா இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட ஏதாவது பெரிய கண்டென்ட் இருக்கு போல, நீங்க சொல்லணும். ஸோ அதாவது இந்த கண்டென்ட் வந்து நம்ம சேனலோட பெரிய தலையோட கண்டென்ட் தான். அவருக்கு பண்ண ஒரு வீர சாகசத்தை பத்தி பேச போறோம். அதாவது எங்களுக்கு 12th வந்து காலையில மார்னிங் கிளாஸ்ன்னு ஒண்ணு வைப்பாங்க சார். மார்னிங் கிளாஸ் முடிஞ்சிட்டு அதாவது ஒரு பிரேக் இருக்கும். எங்களுக்கு அஜய்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவர் வந்து எது கொண்டு வந்தாலும் மித்துன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அஜய் எது கொண்டு வந்தாலும் தூக்கி போட்டு எங்கேயாவது அவனுக்கு ஏதாவது மாஸ்டர் பேட் பண்ண அதை வச்சு அவ்வளவு பெட்டிஸ் அவனுக்கு அஜய் மேல. அதனால என்ன பண்ணா, அந்த அஜயோட ஷூ எடுத்து இந்த விண்டோ கம்பியில தொங்க விட்டான். கெட்டி நாட்டு போட்டு தொங்க விட்டான். அப்போ அங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நான், இவன், கூட யாரு இருந்தாங்க தெரியல, இவன், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் இருந்து ஒரு ஆளா அந்த ஷூ வந்து எட்டி மிதிச்சிட்டு இருந்தோம். நம்ம சௌரிஸ் வந்து சாப்பிட்டுட்டு கை கழுட்டு வந்தாரு. நான் இன்னைக்கு இந்த ஷூ அடிச்சு வெளியே தள்ளு வேண்டாம் அப்படின்னு ஒரு ஏத்துனாரு. ஏத்துனதுல என்ன ஆச்சு, டொம்முன்னு மண்டை இடிகள் குண்டியா கீழே விழுந்து மொத்த கிளாஸ் சவுண்ட் ஆகி அந்த ஷூ தொட கூட இல்லை ப்ரோ. அப்படிப்பட்ட ஃபோர்ஸ்ல விழுந்தாரு. அது விழுந்து என்ன ஆச்சுன்னா, அவரோட மாஸ் பவர்ல அந்த தலை ஒரு மாதிரி அஜயம் சொல்லி ஒருத்தர் இருக்கான். நம்ம வந்து எந்த பீரியடா இருந்தாலும் பிரச்சனையா ஏதாச்சும் பண்ணணும், அவன் தான் ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரிதான் யூஸ்வலா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அஜய் மித்தூர் மேல தண்ணி ஊத்துவான், அதுக்கப்புறம் அது ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லார்கிட்டையும் வந்துடும். பாய்ஸ் கிட்ட எல்லாரும் வந்துடும். நம்ம எல்லாம் அதுல படாம இருக்க வந்து நம்ம தள்ளி நிற்போம். அந்த மாதிரி நடக்கும். சரி, பாய்ஸ் சைடு நடக்கிறது ஓகே. இங்க கேர்ள்ஸ் சைடு இருப்பாங்க பாருங்க. கேர்ள்ஸ் சைடுல நம்மளும் ஓகே, வி கேன் டாம் பாய்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணுவாங்க. எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது யாரும் கவனிக்க மாட்டாங்க. அப்படியே டோர் அங்க பார்த்தா மேம் இருப்பாங்க. ஷீபி லைக், நீங்க பண்ணுங்கப்பா, பண்ணுங்க. நான் எல்லாம் ஏன் இங்க வரேன், நீங்க பண்ணுங்க, நீங்க படிக்கவே வந்திருக்கீங்க, நீங்க பண்ணுங்க, நான் வெளியே போகணுமா போறேன். பிரேக்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, பக்கத்து கிளாஸ்ல இருந்து ஒரு குலாப் ஜாமுன் டப்பா எங்க கிளாஸுக்கு வந்திருந்து. ஆக்சுவலா குலாப் ஜாமுனை நாங்க சாப்பிட்டுட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த வாட்டர் இருக்கும்ல, அதை மட்டும் டீச்சர்ஸ் இருக்க சேர்ல நாங்க ஊத்தி வச்சிருந்தோம். ஆக்சுவலா நாங்க ஸ்கெட்ச், இந்த அஜய் எனும் சொல்லப்படுற அஜய்க்கு தான் நாங்க ஸ்கெட்ச் போடணும். ஆனா என்ன ஆச்சுன்னா, மாத்தி அந்த பீரியட்ல வந்து இதே உட்கார்ந்துட்டாங்க. சோ அவங்க எங்க பேட் லக் என்னதுன்னா, அன்னைக்குதான் அவங்க உள்ளதுலயே காஸ்ட்லியான சாரி போட்டுட்டு வந்திருந்தாங்க. கரெக்டா உட்கார்ந்து அந்த சாரியில கரை படிச்சுட்டு அவங்க நோட்டீஸ் பண்ணவே இல்லை. கேர்ள்ஸ் சைட்ல இவங்க கொளுத்தி விட்டு அவங்க பார்த்து, ஆக்சுவலா இவங்கள்ட்ட என்ன தெரியுமா பிரச்சனை பாப்பாங்க. பார்த்துட்டு 2 மணிக்கு வரைக்கும் எங்களுக்கு அட்வைஸ் சொல்லும். எப்படின்னா, நான் 1988 பிறந்தேன், என் அப்பா பேர் செந்தில்குமாரன், ஏதாவது சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பிரச்சனைன்னா, எங்களுக்கு தொடர்ந்து 2 பீரியட் மேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சௌரிஸ். ஓகே, அதாவது எங்க ஸ்கூல்ல தண்டத்துக்கு ஒரு 1700 ரூபா வாங்கி ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் ஒண்ணு தந்தாங்க. அந்த யூனிஃபார்ம்ல, அதாவது என் கதையை வேற யாராவது சொல்லுங்க, நான் இன்னொரு கதையை சொல்றேன்.
அதாவது என்னன்னா அந்த யூனிஃபார்ம்ல வந்து யாருக்கும் பேண்ட் சைஸ் ஷர்ட் சைஸ் பத்தாது. அதாவது எங்க கிளாஸ்ல ஒரு காம கொடூரன்னு ஒருத்தன் இருப்பான் கண்ணாடி போட்டுக்கிட்டு. அவன் என்ன பண்ணுவாருன்னா அந்த பேண்டே வந்து அல்ட்ரா லூஸா இருக்கும். நீ என்னதான் அந்த இதை எடுத்து கெட்டுனாலும் அல்ட்ரா லூஸா இருக்கும். சும்மா இழுத்தாலே கீழே வரும் பேண்ட். இதே மாதிரிதான் ஒரு ஃப்ரீ பீரியட்ல வந்து நாங்க ஊன விளையாடிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆச்சு, நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில், அதாவது இந்த வாட்டர் பாட்டில் தான், இந்த வாட்டர் பாட்டில் மேல எங்க மொத்த கிளாஸுக்குமே கண்ணு, அதாவது 10 பேர் இந்த பாட்டில உள்ள தண்ணியை தான் குடிப்பான். அப்படி என்ன ஆச்சுன்னா என் பாட்டில வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு பையன் வந்து என் பாட்டில, அதாவது ஜன்னலுக்கு வெளியே வச்சு இது வெளியே போட போறேன் அப்படின்னு ஒரு ஃபன் பண்றேன்னா, நான் பண்ணாதன்னு கட்டிட்டு இருந்தேன். அப்ப நம்ம காம கொடூரனுக்கு என்ன தோணுச்சு, 2 கையும் வெளியே வச்சு நிக்கானே, நம்ம இப்ப பேண்ட் இழுத்து அவன் பேண்ட மேல ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டான். இழுத்து விட்டதுல என்ன ஆச்சு, எல்லாரும் பார்த்து, கேர்ள்ஸ் சைட்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு வேற இந்த ஃபன் ஈவெண்ட் எப்படி பார்த்து இருந்துச்சு. இழுத்தோட அந்த பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுச்சு. அதை பார்த்து எனக்கு வந்து சிரிப்பு ஒரு 15 நிமிஷம். அதாவது என்ன ஹைலைட்னா, அவர் வந்து போராளி, என் பாட்டில கீழே போட்டு உடைஞ்சிருக்கும், அதை போடாம அவர் மானத்தை விட்டு இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நன்றியை நம்ம எல்லாரும் கூறிக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பேண்ட்னு சொன்னோன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன தெரியுமா, இந்த பேண்ட் அவுக்குற கலாச்சாரத்தினால அதிகமா பாதிக்கப்பட்டது ஏகே ஒருத்தன் மட்டும்தான். எந்த லெவலுக்கு அவன் பாதிக்கப்பட்டிருந்தான்னா, அந்த ஒரு எலாஸ்டிக் பேண்ட்டுக்குள்ள அவன் இன்னொரு கருப்பு கலர் பேண்ட் போட்டிருப்பான், அதுக்குள்ள இன்னொரு பேண்ட் போட்டிருப்பான், 3 லேயர் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு வந்தான் ஸ்கூலுக்கு. ஒரு ஆண் மகனுக்கு ஒரு சிங்கிள் பேண்ட் போட்டுட்டு வர கூட ப்ரொடெக்ஷன் இல்லை எங்க ஸ்கூல்ல. காம கொடூரன் வந்து. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் முக்கியமா சொல்லணும். என்ன தெரியுமா, ஆக்சுவலா எங்க ஸ்கூல்ல ஒரு கலாச்சாரம் இருக்கு, எவனுக்கு பிறந்த நாள் வந்தோ அவன் தான் பலியாடு. அவனை வச்சு செய்யறது எல்லாமே இந்த பிரேக் பீரியட்ல சொல்லையா சொன்னேன். இப்படி எல்லாம் பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்டிம் ஏகே தான். அவனுக்கு ஆனதை நான் நல்லா பாத்துட்டேன். என்ன பண்ணேன்னா, பிறந்த நாளுக்கு நான் சேஃபா லீவு போட்டுட்டேன், இவனுக்கு பண்ணக்கூடாது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் பார்த்தா ஸ்கூல்ல எனக்கு போஸ்டர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பின்னாடி வால்ஸ்ல அங்க ஒட்டி வச்சிருந்தாங்க எல்லாமே. நாங்க மேம்ட்ட சொல்லி, மேம் இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டணும். மேம் ஓகே ஒட்டுக்கு நம்ம கிளாஸ் டீச்சர், இங்கிலீஷ் மேம் எல்லாரும் பார்த்துட்டு நைஸ் நைஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஃபாலோ பண்ணோட அழகா அந்த போஸ்டர்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு இப்போ எடிட்ல போட்டு விடுறேன். அன்னைக்கு பிரேக்ல என்ன ஆச்சுன்னா, எங்க கிளாஸ்ல 11th படிச்சவங்க எல்லாம் ஒரு செட்ட, கரெக்ட் 11th நாங்க சி செக்ஷன் படிச்சோம். எங்க செக்ஷன்ல படிச்ச சில பசங்க எல்லாம் 12th போகும்போது பி செக்ஷன்ல ஸ்பிளிட் பண்ணிருந்தாங்க, ஏக்கும் ஸ்பிளிட் பண்ணிருந்தாங்க. அதனால ஆனா இந்த ஏ ஸ்பிளிட்டிங்னால நாங்க பாதிக்கப்படல, வேற ஒருத்தன் தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அங்க இருந்து எங்க கிளாஸ்ல போன வருஷம் படிச்ச பசங்க எல்லாம் வந்தாங்க, வந்து எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சாங்க. அதுலயும் நக்குல் தேவன் ஒரு பையன் இருக்கான். என்ன ஆச்சுன்னா, என்ன பெஞ்சில படுக்க போட்டுட்டாங்க. அந்த பையன் ஒரு 110-120 கிலோ இருப்பான். நான் எங்க பாடி ஷேமிங் பண்ணல, நான் ஆதங்கத்தை தெரிவிக்கிறேன். அந்த பையன் ஒரு 110-120 கிலோ இருப்பான். அவன் டைரக்டா என் மேல இருந்துட்டான். எனக்கு எந்திக்க முடியல, இப்படி கையை காலையும் ஆட்டிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராவா 2 பசங்க மேல இருந்தாங்க. மேல இருந்து வச்சுட்டு அப்படியே என் கையை எல்லாத்தையும் கெட்டி போட்ட மாதிரி அமுக்கி வச்சுட்டானுங்க. வச்சுட்டு வாழைப்பழத்தை மூஞ்சில வச்சு தடவுறது, வாழைப்பழத்தை மூக்குல விடுறது, காதுல விடுறது. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த பப்படம் முறுக்கெல்லாம் பொடிச்சு போட்டு தலையில போட்டாங்க. இது செகண்ட் ஸ்டெப். அடுத்து தேர்ட் என்ன தெரியுமா, எனக்கும் சௌரீஷுக்கும் பொதுவாகவே ஒரு வீக்னஸ் உண்டு. எங்களுக்கு இடுப்புல தொட்டா, நாங்க இங்க தொட்டா நாங்க பக்கத்து ஊருக்கு குதிப்போம். அந்த லெவலுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இங்க நடுக்கம். என்ன பண்ணானுங்கன்னா, எவ்வளவு கிச்சு மூட்ட முடியுமோ மூட்டிட்டானுங்க. நான் தாங்க முடியாம நான் பெஞ்சுக்கு கீழே போய் விழுந்துட்டேன். கீழே இருந்த பையனை தண்ணி பாட்டில திறந்து, இந்த மிச்சர் எல்லாம் மண்டையில இருக்கு, அந்த மிச்சரு மேல தண்ணியை ஊத்துறாங்க. மிச்சர் நமத்து போயிருக்குமேப்பா. சரி இப்ப நான் சொல்லணும்னா, இது வந்து 11th நடந்த இன்சிடென்ட். பையன் வந்து நம்ம கேங்ல காஜி பிடிச்ச பையன். அந்த பையன் சோ லிட்டரலி 11th ஸ்டார்டிங்லயே அவன் காமிச்சிட்டான். you know he showed his gayness or gayness இல்ல அவன் எப்படின்னா கே, லெஸ்பியன், காஜி எல்லாம் ஒரே. அவன் ஃபர்ஸ்ட் 11th ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அவன் ஃபுல் 100% காஜியா இருந்தான்.
சோ என்ன ஆச்சுன்னா இது பார்த்துட்டு என் பக்கத்துல பையன் உட்கார்ந்துருந்தான். அவன் என்ன பண்ணான்னா இது பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டான். வாஸ் லைக் வாட் அ இன்ஸ்பிரேஷன் காய், நம்மளும் இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்னா லிட்டரலி 1 வீக் அப்புறம் கம்மி ஆயிட்டான். அவனோட இன்னும் ஒரு வீக் ஆயிடுச்சு. ஸோ ஹி டைட் ஆஃப் அந்த காஜன். இவன் என்ன பண்ணான்னா ஹீ டுக் தட் ரோல். அப்படியே எல்லா கிட்ட போய் சொன்னா அப்படி எப்படிதான் பேசும், ஒரு மாதிரி டோன் மாறி லிட்டரலி என்ன சொல்ல பக்கத்துல நான் தான் உட்காருவேனா. ஸோ லிட்டரலி ஐ கேவ் ஹிம் a pen. அவன் பெண் இப்படி வாங்குவான் பெண்ணை. 2 fucking days அப்படிதான் இருந்தான். நாட் only to me, கிளாஸ்ல எல்லா பாய்ஸ் கிட்டையும், ஸோ கோலப்பன் கிட்டையும் ஏகே கிட்டையும் இவங்க கிட்டையும் சோயிஷ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் இருந்தான். லிட்டரலி அந்த 2 days வந்து நான் எவ்வளவு ட்ராமடைஸ் ஆகும் எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களும் பிரச்சனை இல்ல, நான் தான் பெஞ்ச்மேட். நான் பட்ட அவஸ்தை இருக்கு. அந்த 2 நாள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் he chose a partner called Pranay. அதுக்கப்புறம் happily forever. சொல்லப்பட்ட இந்த பையன் இவனும் நாங்களும் என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலா எங்களுக்கு கிளாஸ்ல இருக்க பிடிக்காதுன்னு செஸ் பிராக்டிஸ்ல பேரை வச்சுட்டு நாங்க கிளாஸ கட் அடிச்சிருவோம். எல்லா பீரியட்லயும் கட் அடிப்போம். இப்போ ஹைலைட் என்னதுன்னா, இந்த வருஷம் நாங்க கட் அடிக்கும் போது அந்த பையனும் எங்க கூட வந்தான். ஓகேவா? சோ என்ன ஆகும்னா, நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். he has his own modulation. மூவ் பண்ணிட்டு கோலப்பன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இது வந்து இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் வேற நிறைய சீரீஸ் வரும். உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது நான் சௌரேஷ், சினோஜ் அண்ட் கோலப்பன்.